ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 50 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸும் உங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ABCDEI என்ற 5 நீர்மங்களுள் A இன் கொதி வெப்பநிலையானது E இன் கொதி வெப்பநிலையை விட குறைவாகவும் B இன் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும், இந்த இடத்துல B ஆனது, ஓகேங்களா? சோ B ஆனது C இன் கொதி வெப்பநிலையை காட்டிலும் அதிகமாகவும் இருக்கிறது. D இன் கொதி வெப்பநிலையானது E இனதை காட்டிலும் அதிகம் எனில் எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும்? ஓகேங்களா? சோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? பாயிலிங் பாயிண்ட் சொல்றாங்க இல்லையா? சோ அதை தான் சொல்றாங்க. ஆக்சுவலா எதை விட எது கம்மியா எது அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. A வந்து பாத்தீங்க அப்படின்னா E விட கம்மியாவும் B விட அதிகமாவும் இருக்கு. அதாவது A அப்படிங்கிறது E விட கம்மியா B விட அதிகமா இருக்கு. அடுத்து B பாத்தீங்க அப்படின்னா C விட அதிகமா இருக்கா. அப்போ B வந்து C விட அதிகமா இருக்கு. அடுத்து D பாத்தீங்க அப்படின்னா E காட்டிலும் அதிகம். E இங்க இருக்கா. சோ E காட்டிலும் D அப்படிங்கிறது அதிகம். சோ இந்த ஃபார்மேஷன் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, கம்மியானது C, அதுக்கப்புறம் B, அதுக்கப்புறம் A, அதுக்கப்புறம் E, அதுக்கப்புறம் D. என்ன கேள்வின்னு பாருங்க. எந்த நீர்மத்தின் கொதி வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும்? சோ இருக்கிறதுலயே கம்மி எது? C தான். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் C தான் ஆன்சர். ஓகேவா? சோ அவங்க கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துகள் யாவை? ஓகேங்களா? சோ இங்க தெளிவா கவனிங்க. என்ன இருக்கு? 13 CA, 216 FAB, அதுக்கப்புறம் 25 EB, 237 இந்த இடத்துல டேஷோ லெட்டர்ஸ் வரணும், 46 FD. ஓகேவா? சோ எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த கடைசி ABCDக்கு இது ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்காங்க. சோ ஏக்கு 1, பிக்கு 2 இந்த மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நார்மலாக கொடுப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ 3. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கடைசி பியோட வேல்யூ 2, ஏவோட வேல்யூ 1, எஃபோட வேல்யூ 6. புரியுதுங்களா? ஸோ இப்படி இந்த கடைசி அதுக்கடுத்துன்னு இப்படி வர்றாங்க. ஸோ இந்த சைடெல்லாம் நம்பர், இந்த சைடெல்லாம் அந்த நம்பருக்கு உண்டான லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ எப்படி வரும்? 2 அப்படிங்கிறது கடைசியாக வரும். ஸோ 2 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு உண்டான லெட்டர் என்ன? B. அதுக்கப்புறம் 3னா C, அதுக்கப்புறம் 7னா G. அப்ப GCB அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் B தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ் கொடுத்தாலோ இல்ல கொஸ்டின் மார்க் கொடுத்தாலோ இல்ல அடுத்தது கேட்டாலோ நீங்க ஈஸியா போடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு பென்சிலின் 8ல் 1 பாகம் கருப்பு நிறமாகவும் மீதி பகுதியில் பாதி வெள்ளை நிறமாகவும் மீதமுள்ள பகுதி 3 சென்டிமீட்டர் நீல நிறமாகவும் இருந்தால் பென்சிலின் மொத்த நீளம் என்ன? ஓகேங்களா? சோ என்ன சொல்றாங்க? இப்படி ஒரு பென்சிலோட நீளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 8ல் 1 பாகம், 8ல் 1 பாகம்னா என்ன? 1/8. ஸோ 1/8 பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1/8 பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறமா இருக்கான். ஓகேங்களா? ஸோ அதாவது இதை 8 பாகமா பிரிச்சாங்க அப்படின்னா, இதை 8 பாகமா பிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 இதை 8 பாகமா பிரிச்சாங்கன்னா 8ல் 1 பகுதி பாத்தீங்க அப்படின்னா கருப்பு. ஓகேவா? பிளாக்கு. மீதி இருக்கிறதுல பாதி வந்து வெள்ளையா. சோ எத்தனை இருக்கும் பாருங்க? 1 2 3 4 5 6 7 இருக்கா? சோ 7ல அப்ப 3 பகுதி பாத்தீங்க அப்படின்னா வெள்ளையா இருக்கான். அதுல மீதி இருக்கு இல்லையா? அந்த 3 பகுதி தான் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதோட மொத்த நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ நமக்கு அந்த பென்சிலோட நீளமே தெரியாது. தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா போட்டுடலாம். சோ அதனால என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த பென்சிலோட மொத்த நீளம் இருக்கு இல்லையா? அதை X அப்படின்னு வைங்க. ஓகேங்களா? சோ அப்ப Xல 1/8 பகுதி என்ன கலர்? பிளாக் கலர். ஓகேவா? சோ அடுத்து அதுல மீதி எவ்வளவு பகுதி இருக்கும்? சோ இது வந்து X/8 இல்லையா? மொத்தமா X நீளம் இருக்கும். அதுல X/8 போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 7X/8ன்னு இருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த மீதி பகுதி. ஓகேவா?
ஆனா இங்க சொல்லியிருக்கிறது மீதி பகுதியிலையும் பாதி ஒயிட். ஸோ இதுல பாதி அப்படிங்கிறது என்ன? பாதினா என்ன பண்ணுவீங்க? 7x டிவைடட் பை 8 டிவைடட் பை 2ன்னு போடுவீங்க. அப்ப 7x டிவைடட் பை இந்த 8 கீழே வந்துடும் 16. அப்ப இந்த பகுதியை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 7x டிவைடட் பை 16 7x டிவைடட் பை 16ன்னு 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுல பாதின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த ரெண்டையும் கூட்டுங்க, என்ன ஆகும் பாருங்க. ஆக்சுவலா 16 ஒரே டைம் இருக்கு, மேல என்ன ஆகும் 7x பிளஸ் 7x 14xன்னு வரும். ஸோ 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 7, இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 8. அப்ப 7x பை 8. புரியுதுங்களா? ஸோ அப்ப 7x பை 8 மீதி பகுதி வந்துருச்சு. இந்த மீதி பகுதியை 2ஆ பிரிக்கிறாங்க. அந்த 2ல ஒரு சைடு, இந்த சைடு இருக்கு இல்லையா, இது வந்து ஒயிட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்து மீதமுள்ள பகுதி 3 சென்டிமீட்டர். அப்ப மீதி பாதி இருக்கு இல்லையா, அந்த மீதி பாதி அப்படிங்கிறது 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ம கேள்வி மொத்த நீளம் கேட்கறாங்க. ஸோ இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். பாருங்க, 7x டிவைடட் பை 16 ஈக்குவல் டு இது என்ன ஆகும் 2 6 6 1 7 7 பை 2. ஸோ இப்ப எக்ஸ் மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன தலைகீழா போகும். அப்ப 16 பை 7ன்னு வரும். 7 7 அடிஞ்சிரும், 2ஆல் அடிச்சிங்கன்னா 8. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர் தான். அப்ப எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? சென்டிமீட்டர்ல தான் கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. இப்போ இந்த இடத்துல இந்த அந்த மீதி பகுதியில பாதி வெள்ளை, மீதி பாதி 3 சென்டிமீட்டர்னு சொன்னதால நம்ம ஈஸியா எடுத்துட்டோம். ஒருவேளை இதுல பாதி, அதுல இருக்கிறதுலயும் மீதி பாதின்னு சொன்னாங்கன்னா அது நம்ம என்ன பண்ணணும், அது வேற மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். மொத்த நீளம் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதுல 1/8 பகுதி பிளாக், மீதி எத்தனை பகுதி இருக்குன்னா மொத்த நீளத்துல இருந்து அதை கழிக்கணும், மீதி பகுதி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மீதியை 2ஆ பிரிச்சிருங்க. ஏன்னா அவங்க சொன்னதே ஒரு பாதி வெள்ளை கலர்லயும் இன்னொரு பாதி நீல நிறத்துல 3 சென்டிமீட்டர் நீல நிறத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை 2ஆ பிரிச்சிங்கன்னா 7x பை 16 பிளஸ் 7x பை 16ன்னு பிரிக்கலாம். ஒரு பகுதி ஒயிட்டு, அது எவ்வளோன்னு தெரியாது, இன்னொரு பகுதி நீல நிறம், அதோட அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எக்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனின் தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது. ஸோ தற்போது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த பையன் இருக்கா இல்லையா, ஸோ பையன் அவனோட தங்கை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, அந்த பையனோட வயசு அவனோட தங்கைய போல 2 மடங்கா. தங்கைக்கு எக்ஸ்னா அந்த பையனுக்கு 2x. 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 2 பேருக்குமே 4 வயசு குறைஞ்சிருக்கும். அப்ப கழிக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப என்ன அப்படின்னா அவங்க தங்கையோட வயசு போல 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையனோட வயசு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அவங்க தங்கையோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா, அதோட 3 மடங்கு. இந்த இடத்துல 4 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? சோ அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனோட வயசு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அவங்க தங்கச்சியோட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசு இருக்கும் இல்லையா, அதோட 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. பாருங்க, 2x மைனஸ் 4 ஈக்குவல் டு 3 உள்ள பெருக்குங்க, 3x மைனஸ் 12ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல வரும், இந்த 12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ்ல ஆயிரும். ஓகேவா? ஸோ இது எக்ஸ், இது 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8ன்னு வந்துருச்சு. கேள்வி அவர்களது தற்போதைய வயது. ஸோ 2 பேரோட தற்போதைய வயது என்ன, 2x x. இந்த இடத்துல கொண்டு வந்து 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது 8, இந்த இடத்துல 8 சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 2 × 8 16ன்னு கிடைச்சிடும். அப்ப 16,8 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. a என்பதனை பிளஸ் எனவும், b என்பதனை டிவைடட் பை எனவும், c என்பதனை மல்டிப்ளை எனவும், d என்பதனை மைனஸ் எனவும் கொண்டால். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்பயுமே கான்ஸ்டன்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த லெட்டருக்கு உண்டான அந்த சிம்பிளை மாத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மாத்துங்க பாருங்க. c க்கு மல்டிப்ளை, b க்கு டிவைடட் பை, a க்கு பிளஸ், d க்கு
மைனஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டிவைடட் பை தான், போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் ஃபர்ஸ்ட் டிவைடட் பை தான். ஸோ டிவைடட் பைக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பின்னம் இருந்ததுன்னா அதை தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். ஓகேவா, 1/5 மைனஸ் 1/10. இங்க பாருங்க என்ன ஆகும், ஆக்சுவலா இது எல்லாமே மல்டிப்ளை தான் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஃபோலாவே நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், 5 5 அடிஞ்சிரும், இந்த 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 + 1/5 மைனஸ் 1/10 கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஸோ 5க்கும் 10க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 கிடைக்கும். இங்க டிவைடட் பை 1 இருக்கிறது அர்த்தம். ஸோ என்ன பண்ணணும், இது 10 வரணும். அப்ப மேலையும் கீழையும் 10ஆல பெருக்குங்க. இங்க 10 வரணும்னா மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கணும். இது அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகும் பாருங்க, டிவைடட் பைக்கு கீழே எல்லாமே 10 இருக்கிறதால மேல அப்படியே கூட்டி கழிச்சிருங்க. ஸோ பாருங்க இது என்ன ஆகும், 22 22 மைனஸ் 1 21/10 வரும். ஸோ இந்த மாதிரி டிவைடட் பைக்கு கீழே 10 100 1000 இருந்ததுன்னா மேல இருக்க வேல்யூஸை நம்ம தசமமாவே எழுதிக்கலாம். ஸோ மேல இருக்கிறது அப்படியே எழுதுங்க. டிவைடட் பைக்கு கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை ஸ்தானம் பின்னாடி இருந்து புள்ளி. இங்க ஒரே ஒரு 0 தான் இருக்கு. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 2.1 வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2.1. ரொம்ப சிம்பிளா போட்டுலாம். அவங்க பின்னமா ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்களும் பின்னமாவே எழுதிக்கோங்க, இல்லை தசமா கொடுத்துருந்தாங்கன்னா தசமா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.